அமைச்சர் நேருவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு மீதான 1020 கோடி முறைகேடு புகாரில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய கோரி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனம் வழங்க கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் கைமாறியதாக அவர்கள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் சட்டப்பிரிவு செயலாளரும் மாநிலங்களவை எம்பியுமான இன்பதுரை சார்பில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. வேலைக்கான ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட டெண்டர்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறப்பட்டிருந்தது. ஊழல் 1020 கோடி ரூபாய் வரை நடந்திருக்கலாம் என்றும் அமலாக்கத்துறை சார்பில் குற்றம் சாட்டியிருந்தது. தமிழக நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் நேரு 1020 கோடி ரூபாய் வரை நகராட்சி துறையில் ஊழல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறை தமிழக தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. அமலாக்கத்துறையின் அந்த கடிதத்தில் நேரு அமைச்சராக இருக்கும் நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையில் கட்டட நிர்ணயம், கழிப்பறைகள் அமைத்தல், அவுட் சோர்சிங் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கும் பார்த்தோமெனால் லஞ்சம் பெற்றிருப்பதாக கூறி தற்பொழுது இந்த புகாரானது எழுந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் டெண்டர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் முன்பு யாருக்கு கொடுக்க வேண்டும் முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு டெண்டர்களுக்கும் 7.5% முதல் 10% வரை லஞ்சமாக வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த ஊழல் 1020 கோடி ரூபாய் வரை நடந்திருக்கலாம் என்றும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. இந்த நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு வேலைக்கு பணம் பெற்றதாக அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின்படி அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுக இன்பதுரை கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் இந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்பொழுது அவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் மூலம் அழுத்தம் தரவும் முடிவெடுத்திருக்கிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தோமேனால் ஆளுநர் RN ரவி அவர்களை சந்தித்து திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது அடுத்த கட்டமாக திமுக வகையில் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற நீதிமன்றத்தை அதிமுக நாடியிருக்கிறது. அடுத்த கட்டமாக மேலும் சில அமைச்சர்கள் மீது நீதிமன்றத்தை நாடி புகார் அளிப்பதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது.